ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சாக்லேட் பேடா. இப்போ ஒரு திக்கான பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வைக்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க், 1/4 கப் சுகர். இப்போ இந்த சுகர் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் கொஞ்சம் கரையணும். இந்த லைட்டாக கரைஞ்சோன்னே அடுத்ததாக நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சாக்லேட் பேடா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இப்போ இதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட திட்டாக கட்டியாக இல்லாமல் நல்லா லிக்விடாக இருக்கணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கலந்துருங்க. நம்ம இதை டைரெக்டாக அடுப்பில் வச்சு பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுப்பில் வச்சுட்டு டக்குன்னு அந்த மில்க் பவுடரில் ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு அடி பிடிச்சாலும் பிடிக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் இதை வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா கரைஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட திட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் டக்குன்னு இது ரெடி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு திக்காயிட்டே வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி பேன்லேருந்து ஒட்டாமல் வரணும். அந்த வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், இது பேன்லேருந்து ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சு நல்லா கிண்டி கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது திக்காயிடும். ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது, அதனால் பார்த்து பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மிக்சிங்கை நம்ம மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம அதை பேடாவாக ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணுன்னா உங்கள் அளவுக்கு ஏற்ப நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஆறாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இந்த மாவெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒன்றா அதை பிசைஞ்சு வச்சுருங்க. எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி நல்லா. இதோட பதம் என்னென்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் இது ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் பேடா மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு கையில் நெய் எண்ணெய் எதுவுமே தேய்க்கல. ஜஸ்ட் இதை இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணோன்னே நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் பேடா ரெடி. இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் ஒன்று ஒன்றா எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பேடாவாக நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை ஜஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி இதுக்கு சென்டராக வச்சுருங்க. நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், இப்போ இதை டெக்கரேட் பண்ண வேண்டியதான். இப்போ நட்ஸை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சென்டராக வச்சிட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்வீட் டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.
அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.